வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு பொது கழிப்பறைகள், பல்நோக்கு மண்டபங்கள், பொழுதுபோக்கு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 2024 முதல் இந்த ஆண்டு ஜூலை வரை நாடு முழுவதும் 1730 திட்டங்களுக்கு 281.9 மில்லியன் நிதியை ஒதுக்கியுள்ளது. அமைச்சர் ngakkorming கூறுகையில், இந்த நிதி உள்கட்டமைப்பு வசதிகள், சமூக பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் 156 ஊராட்சி அமைப்புகளுக்கு BP1 வளர்ச்சி திட்டம் மூலம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே கழிவு மேலாண்மை பராமரிப்பு சட்டம் பிரிவு 672 கீழ் உள்ள மாநிலங்கள் குப்பை சேகரிப்பு, பூங்கா பராமரிப்பு பணிகள் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படுகின்றன. ஏனைய மாநிலங்களில் இந்த சேவை ஊராட்சி அமைப்புகளின் பொறுப்பில் உள்ளது. மேலும் தூய்மை வசதி பராமரிப்பை கண்காணிக்க செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன்கள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு ஆதரவளிக்கிறது. நகர, மாநகர, மாவட்ட மன்றங்களின் திறனை பொறுத்து இந்த தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.